பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 21ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். த காஸ்பல் புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 16 verse 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யார் என்னை பின்பற்றி வர விரும்பினாலும் அவங்க என்ன செய்யணும்? அவர்கள் முதலாவது தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அதற்கு பிறகு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது இதுக்கு முந்தினுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இப்பொழுதுதான் இயேசு தன்னுடைய பாடு மரணங்களை குறித்து அவர் சீஷர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் அநேக உபதேசங்கள், அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் அவற்றை அந்த சீஷர்கள் கண்டார்கள். ஆனால் இப்போ ஆண்டவர் வித்தியாசமாக பேசுகிறார். தான் கொலையுண்ணப்பட வேண்டும், மரணத்துக்கு ஆண்டவர் போகிற குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்போ பேதுரு என்ன செய்கிறாரு? இது எப்படி ஆண்டவரே நடக்கும்? இதெல்லாம் நடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் உங்களுக்கு ஆகாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பேதுரு இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பேதுருவை பார்த்து, நீ எனக்கு ரொம்ப கேர் எடுக்கிற பேதுரு, நீ எவ்வளோ தூரம் என்னை நேசிக்கிறன்றதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொன்னாரா? கடிந்து கொண்டார். தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்காம மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாயே, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவை கடிந்து கொள்கிறார். அப்பொழுது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம இயேசுவை பின்பற்றி வருவதற்கு என்ன காரணம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் கூட இருந்தால், ஆண்டவரை பின்பற்றினால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும். அதுக்காக ஆண்டவரை பின்பற்றுகிறோமா? ஆண்டவரை பின்பற்றுகிறதுனால என்னென்ன காரியங்களை நம்ம இழக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஜீசஸை ஃபாலோ பண்ணால் எனக்கு சமாதானம், எனக்கு சந்தோஷம், எனக்கு வீடு கிடைக்கும், வேலை கிடைக்கும். பிரியமானவர்களே, அதெல்லாம் உலக பிரகாரமான காரியம். முதலாவது நம்ம புரிந்து கொள்ளணும், இயேசுவை நான் பின்பற்றுகிறதுனால என்னுடைய ஆத்துமா மீட்பு அடைகிறது. அல்லேலூயா. அதுதான் முதல் காரணம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னது? நம்முடைய ஆத்துமாக்கு அது மீட்பை உண்டு பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அது இயேசுவை நமக்கு அந்த மீட்பை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? நம்மை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை வெறுப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆர் வி ரெடி டு டினை அவர் செல்ஸ்? நம்ம இங்கிலீஷில் வாசிக்கும்போது டினைனா என்னது? நம்மளை வெறுக்கிறதுனா என்னது? நான் நகை போட மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அது வெறுக்கிறதல்ல. நான் என்னை விட மற்றவர்களை முதன்மையாக நான் நினைக்க வேண்டும். நான் அப்படின்ற அந்த காரியத்தில் மற்றவர்களை நான் முதன்மையாக நம்ம வைக்க பழகி கொள்ள வேண்டும். நம்மளை நம்ம அநேக நேரங்களில் செல்ஃபில் நம்ம ரொம்ப செல்ஃப் ப்ரைஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறோம். நம்ம சுய நீதியை நம்ம விரும்புகிறோம் இல்லையா? அதையெல்லாம் விட்டுட்டு
கர்த்தரை நாம் சார்ந்து கொள்வது, மற்றவர்களை என்னை விட அதிகமாய் நான் கனப்படுத்துவது, மற்றவர்களை நான் என்னை விட அற்பமாய் எண்ணாதபடி மற்றவர்களை என்னை விட அதிகமாய் கனத்திற்குரியவர்களாய் நாம் எண்ண வேண்டும். என்னுடைய கேலண்டரில் என்னால் இதை பண்ண முடியாது, இன்றைக்கி நான் ரொம்ப பிஸி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்காக என்னுடைய காரியத்தை நான் தியாகம் செய்ய நான் ரெடியாக இருக்கணும். நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாம், ஐ எம் அ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுகிற நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்மையே நான் முதன்மையாக வைத்து நடக்கிறோமா? இல்லை மற்றவங்களுடைய அஜெண்டா தான் எனக்கு பெருசு, மற்றவங்களுடைய காரியம் எனக்கு பெருசு, எனக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யுது, ஆனால் மற்றவங்களுடைய காரியம், மற்றவங்களுடைய பாரம் தான் எனக்கு முதன்மையாக இருக்குதுன்னு சொல்லுகிறோமா? பிரியமானவர்களே, நாமே வெறுக்கிற அனுபவம் நம்மக்கிட்ட இருக்குதா? நிறைய நேரம் நாமே வெறுக்கிறதுனா நம்ம எத்தனையோ விதத்தில் யோசிக்கிறோம். உண்மையாய் நம்மை வெறுப்பது என்பது மற்றவர்களை நம்மளை விட பெரிதாக நினைப்பது. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். நமக்கென்று ஒரு சிலுவை, நம்ம லிட்ரலாக ஒரு சிலுவையை நம்ம சுமக்க போகிறதில்ல. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நிமித்தம் அநேக நஷ்டங்கள், இழப்புகள், பழிச்சொற்கள் இதெல்லாம் நம்ம சுமக்கிறோம். அப்படி தானே? நம்ம ஜீசஸை பின்பற்றாமல் இருந்தால் ஒரு சில காரியங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரை பின்பற்றுகிறதுனால கிறிஸ்தவர்களாய் மாறினது நிமித்தம் அநேக பாடுகள், உபத்திரவங்கள் வழியாய் நம்ம கடந்து போகிறோம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அதுதான் நம்ம ஆண்டவருக்கு சீஷராய் மாறுகிற அனுபவம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அல்லேலூயா. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனுக்கு கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். இன்னைக்கு ஒருவேளை நமக்கு பலன் இல்லாதது போல இருக்குது இன்னைக்கு, ஆனால் ஆண்டவருடைய வருகையில் எல்லாருடைய கிரியைக்கு தக்க பலன் உண்டாகும். ஆமென். ஆண்டவரை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிற தேவ பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இதுதான் நம்ம ஆண்டவரை பின்பற்றி வருகிறேன்னு சொன்ன இதுக்கு தான் நம்ம சைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆண்டவரே, நான் என்னை வெறுக்கிற ஆண்டவரே, நான் சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றுகிறேன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் கூட சில நேரங்களில் கஷ்டங்கள், பாடுகள் வரும்போது இந்த உபத்திரவம், ஏன் ஆண்டவரே இப்படி பிரச்சனை அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், முதலையே சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வரணும்னா பாதை ஈஸியாக இருக்காது. பச்சை மரத்துக்கே எவ்வளோ பாடுகள்னா பட்டை மரத்துக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? கிறிஸ்துவே சிலுவை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவ்வளோ நல்லவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த இயேசு கிறிஸ்துவுக்கே அத்தனை பாடுகள், அத்தனை நிந்தைகள், அத்தனை அவமானங்கள் இருக்குமானால் நமக்கு எப்படி பிரியமானவர்களை அதெல்லாம் நம்ம தாங்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இப்போ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்குது, ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்த, உபத்திரவங்களை ஜெயித்த, மரணத்தை ஜெயித்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஆனால் ஒன்று தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும்னா முதலாவது நான் என்னை வெறுக்கணும், சிலுவையை நான் எடுத்து சுமக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவை, ஒவ்வொருத்தருடைய சிலுவை ஒவ்வொரு விதம். ஆனால் ஆண்டவர் அந்த பலனை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?